ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி பண்ணுறோங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு சிலிண்டரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இது மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயரா கட் பண்ணி முடிச்சுட்டு, அத வந்து பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா, யூ மைட் ஹர்ட் யுவர் ஃபிங்கர். பெட்டர் யூ பென்சில்ல வந்து ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணுங்க. இது வந்து பேட்மிண்டன் ராக்கெட்லாம் ஸ்டோர் பண்ற பாக்ஸு. இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல அழகா கிடைக்கும். நீங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாவே குடுப்பாங்க சில பேரு. ஸோ வாங்கிட்டு இது மாதிரி ஸ்கொயரா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அழகா பிசிறுலாம் இருந்தா எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு எகைன் ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் கட் பண்ணிக்கோங்க. அந்த ராக்கெட் சைஸ் பேட்மிண்டனோட பேக் சைட்ல இருக்கிற அந்த சர்க்கிள் சைட்ல வந்து ஒரு சார்ட்ல கார்ட்போர்டு அமேசான் கார்ட்போர்ட எடுத்து சர்க்கிளா கட் பண்ணிட்டு, இது மாரி சார்ட் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாரி சிலிண்டர் வந்து க அ அ நீங்க வந்து டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு 5 டூ 10 சிலிண்டர் கிட்ட டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் எவ்வளோங்கிறத நான் போட்டிருப்பேன். நான் ஷேர் பண்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில. இது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அழகா ஒரு வாட்டர் அ பேப்பர் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது எடுத்து அழகா பேக் டு பேக் வந்து ஒட்டிட்டு, அத வந்து பேப்பர் டேப் எடுத்து ஒட்டிடலாம். ஸோ தட் யூ கேன் கெட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நீங்க பார்த்தீங்கன்னா 10 சிலிண்டர்ஸ் ரவுண்ட் சிலிண்டர்ஸ் நீங்க பார்க்கலாம். அது வந்து ஒண்ணு வந்து ஸ்கொயர் பாக்ஸ் ஒண்ணு பார்க்கலாம். ஸோ 9 சிலிண்டர்ஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 1 ஃபீட் அளவுக்கான சிலிண்டர் வந்து ஒரு 8 சிலிண்டர்ஸ் வேணும். ஒரு 2 ஃபீட்டுக்கான ஒரு சிலிண்டர் வந்து ஒண்ணும், ஒரு 4 ஃபீட்டுக்கான ஒரு சிலிண்டர் ஒண்ணும் கட் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்கிள் இல்லாம ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்ல வந்து கட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு, இது பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் 2 ஸ்டிக் குடுத்துருப்பேன். இந்த ஸ்டிக் வந்து நாட் நெசசரி. நான் வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்காக கட் பண்ணியிருக்கேன். இது மாரி கட் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டும் நீங்க கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சிலிண்டர் ஆப்ஜெக்ட் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ராக்கெட்ல அ அ அ யூஸ் பண்ற அந்த பாக்ஸ கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ வந்து மேல ஸ்னோ ஒயிட் சார்ட் போட்டு ஒட்டியிருந்தோம். ஒட்டும்போது பார்த்து ஒட்டணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட்ட கட் பண்ணிட்டு, இப்ப நம்ம சோலார் பேனல் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இது மாரியான ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிடும். நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் ஆகுதா கரெக்ட்டா இல்லையான்ட்டு. கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கட் பண்ணி அ ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 2 ஃபீட் இருக்கணும். இந்த 2 ஃபீட்டுக்கு பேக் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், ரைட் ஹேண்ட் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, 2 சிலிண்டர் வந்து நீங்க அழகா வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பர்ட்டிகுலர் அ சிலிண்டர் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்க, அழகா நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி, ஸ்கொயர் பண்ணி, கலர் பண்ணியிருக்கோம். இது மாரி என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிசைன் கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக் ஷூர் தட் இதெல்லாம் வந்து ரெடி ஆகி முடிச்சோனே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நம்ம ஒரு பேட்மிண்டன் ராக்கெட் சிலிண்டர் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் பண்ணிட்டு, இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட வந்து அதாவது அ 4 ஃபீட் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அத வந்து எடுத்து இங்க இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாக்க, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஒரு மாடியூல் ரெடி ஆயிடும். இந்த பர்ட்டிகுலர் மாடியூல் வந்து ரெடி ஆனோனே மேக் ஷூர் தட் டைட்டன் அப் ப்ராப்பர்லி ஸோ தட் இட் ஸ்டிக் ப்ராப்பர்லி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது சோலார் பேனலுக்கான ஒரு டிசைன். ஸோ தட் இட் வில் பி ஆல்சோ ரெடி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்க, ஓவரால் சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சார்ட் எடுத்து அழகா ஒரு சோலார் பேனல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலர் பேட்மிண்டன் ராக்கெட் சிலிண்டர் வந்து பார்த்தீங்களா, சார்ட் ஒட்டியிருக்கோம்ல, அந்த சிலிண்டர்ல ஒரு ஹோல் மாதிரி பண்ணிட்டு, அந்த இடத்துல வந்து இது 2த்தையும் இன்சர்ட் பண்ணிடுறோம். அழகா பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. வ வைல் இன்சர்ட்டிங் இட் யூ நோ யூ கேன் அப்ளை சம் க்ளூ. அப்ளை பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிக் ஆயிடும். ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வந்து ரெடி ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இட் இஸ் ரெடி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் 2 சிலிண்டரையும் வந்து வெர்டிகலா நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடுறோம். அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் சின்ன ஒரு 1 ஃபீட் சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலிண்டர் எடுத்து பேக் சைட்ல இந்த பெரிய சிலிண்டருக்கு பின்னாடி ஒட்டிடுறோம். அது பிளக் பண்ணி ஒட்டி முடிச்சோனே, பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து மேக் ஷூர் தட் யூ கீப் இட் ரெடி ஸ்லோவா அந்த கரெக்ட்டா ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, அந்த பேக் சைட்ல. அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ரெடி பண்ணி முடிச்சோனே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஃபீட்
ஹைட் இருக்கும் இந்த பர்ட்டிகுலர் சிலிண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்க ஒன்ஸ் இட் இஸ் ரெடி இதோட இது வந்து பிளக் பண்ணி ஒட்டிடலாம் அழகா. இது எல்லாமே வந்து கார்ட்போர்ட் அண்ட் ஸ்னோ சார்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஏதோ தெர்மாக்கோல் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இட் இஸ் ரெடி இங்க பார்த்தீங்கன்னா, ஓவராலா அந்த புரோட்டோடைப் மாடல் வந்து ஒரு தடவ பிளக் பண்ணி பார்த்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து இறங்கி பார்க்குற மாதிரி. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் த டிசைன் இஸ் ரெடி. இங்க பார்த்தீங்கன்னா, இது பேரு வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நேம் அழகா குடுத்துருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறமா OWS சோலார் அரே பேனல், அதுக்கப்புறமா ஏர் ப்ளாக் மாடியூல், அண்ட் சர்வீஸ் மாடியூல், அதுக்கப்புறம் மல்டிபிள் டாக்கிங் அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடியூல் நேமுக்கும் வந்து ஸ்டிக்கர் விட்டுட்டு, மேலே வந்து ஸ்கெட்சில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமென்டேஷன் யூனிட் இது மாதிரி அழகா பண்ணினோனே, அழகா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது நைட் டைமில் பார்த்தாலும் அழகா இருக்கும். இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிசைன் பண்ணது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த கீழ வந்து ஒரு கார்ட்போர்ட் ஒட்டியிருக்கும். ஒரு எர்த் மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அதுவும் ஒட்டியிருக்கும். ஸோ தட் எர்த் வந்து கீழ இருக்கிற மாதிரி, மேல வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிதக்கிற மாதிரி நம்ம வந்து வி ஹேவ் டிட் இட். இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்டல் அ அ எ இது மாடியூலும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓவராலா வந்து ஏர்லாக் மாடியூல் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மல்டிபிள் டாக்கிங் அடாப்டர் அதுவும் ரெடி ஆயிருச்சு. ஸோ எல்லா பக்கமும் ரெடி ஆனோனே இந்த ஓவரால் ஸ்பேஸ் ஸ்டேஷனே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோவா காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, அழகா உங்களுக்கு நல்லா அழகா வந்திருக்கு. இது ட்ரை ஆகி முடிச்சோனே நீங்க பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகாது. நீங்க பார்த்தீங்கன்னா, அழகா இந்த எர்த் மாதிரியும் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா அடாப்டரும் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு இன்னொரு தடவ செக் பண்ணிக்கிறோம். எங்கெல்லாம் சரியா ஃபிக்ஸ் ஆகலையோ, இன்னொரு தடவ குளூவோ இல்லாட்டி செல்லோ டேப்போ, பேப்பர் டேப் நாட் செல்லோ டேப் அத யூஸ் பண்ணி அழகா ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ தட் த ஓவரால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடியூல் இஸ் ரெடி. இது வந்து நம்ம வந்து வரப்போற ஸ்கூல் யூனோ எக்ஸிபிஷன்ல நம்ம வைக்க போறோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரெடி, ஆக்சுவலி மேக் ஷூர் தட் அந்த பேப்பர்லாம் வராம இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அழகா வந்திருக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஹோப் யூ லைக் திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிகல் ஒர்க் எப்படி நம்ம பண்ணியிருக்கோங்கிறத காமிச்சிருக்கோம். சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா, அழகா வந்திருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.